ஒரு சின்ன கடையை வச்சு நாங்க நடத்திக்கிட்டு இருந்ததுதான். அதை இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு காரணம் வர்ற கஸ்டமர்ஸ் தான். அவங்கதான் எங்களை இவ்வளவு தூரம் உயர்த்தி இருக்கிறாங்க. நாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அவங்கள கடவுளா மதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கீழே பந்தி பாய் விரிச்சு இலை போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தோம். வேலை செய்யற பிள்ளைங்களும் எனக்கு சப்போர்ட்டா, என் பிள்ளைங்க மாதிரிதான் அவங்களையும் பாத்துக்கேன். எல்லாருமே 10 வருஷம் 8 வருஷம் அது மாதிரிதான் வேலை செய்யறாங்க. இன்னைக்கும் என்னைக்கும் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கணும்னு நான் ரொம்ப கடவுளை வேண்டிக்கிறேன். இன்னைக்கும் என் தம்பி ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாமே நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் இருக்கிறோம். என்னைக்காவது சாப்பிட்டா குட் கேர்ள் தான். நீ என்னைக்காவது தான் சாப்பிடுறியா? அப்படியே என் பொண்ணு மாதிரியே எப்ப பார்த்தாலும் என்ன சாப்பிடணும்னா மீன் குழம்பு சாப்பிடணும். வெரி குட். மீன் குழம்பு சோறு சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லது. வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. இன்னைக்கு நான் கள்ளக்குறிச்சியில இருக்கேன். கள்ளக்குறிச்சியில எங்க வந்திருக்கேன் அப்படின்னா அன்பு மெஸ். இந்த போர்டு பாத்தீங்களா, சூப்பரா இருக்கு. 52ஆம் ஆண்டில் நிர்வாகம்னு ஃபுட் பிரிண்ட் போட்டிருக்காங்க. பார்க்கவே நல்லா இருக்கு. இது நம்ம வீட்டு கடை. அது இல்லாம அவங்களோட டேக்லைன் என்ன தெரியுமா, அவங்க அம்மாவோட போட்டோ போட்டு அம்மாவின் கைப்பக்குவம் போட்டிருக்காங்க. உள்ள போய் உணவு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ட்ரெஸ் பை நவமை, மை ஓன் பிராண்ட், கிருத்திகாவின் ஓன் பிராண்ட் நவமையில இந்த டாப் லான்ச் பண்ணிருக்கோம். இந்த டாப் வாங்கணும் அப்படின்னா அதோட டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், மறக்காம செக் பண்ணுங்க. இப்ப போய் நம்ம சாப்பிடலாம். அன்பு மெஸ் வந்து செம பிஸியா இருக்கும்னு சொல்லிட்டாங்க முன்னாடியே. லஞ்ச் டைம்ல செம கிரௌடா இருக்கும்னு இருக்காங்க. அதனால நம்ம கடகடன்னு போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா மத்த வேலையெல்லாம் பார்க்கலாம். வாங்க. தேர்ட் ஜெனரேஷனா இருக்கிற கள்ளக்குறிச்சியில இருக்க அன்பு மெஸ் தான் எனக்கு வந்திருக்கேன். ஓனர் அண்ணா அங்க இருக்காங்க. ஓனர் அண்ணாவோட அம்மா அதோ உள்ள இருக்காங்க. அம்மாவோட அம்மா இவங்கதான் ஃபவுண்டர் இங்க இருக்காங்க. அவங்களோட பிரதர் இங்க இருக்காங்க. அண்ணா வணக்கம். கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. சொல்லுங்க, எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? 1972ல இருந்து இருக்கு. 1972 எங்க அம்மாவுக்கு 5 வயசு இருக்கும்போது இந்த ஊருக்கு வந்தது. இப்ப என் பொண்ணுக்கு 5 வயசு அப்படிங்கும்போது இது தேர்ட் ஜெனரேஷன். 1972 வந்து இங்க இருக்கு. சூப்பர். 1972ல ஃபர்ஸ்ட் தாத்தா ஆரம்பிச்சாங்க. தாத்தா தான். அம்மாவோட அப்பா தான் ஆரம்பிச்சது. அப்புறம் அம்மாவும் அப்பாவும் செகண்ட் ஜெனரேஷன் பார்த்தாங்க. அப்பா 2012ல காலம் தவறினதுக்கு அப்புறம் அண்ணன் தான் இப்ப தேர்ட் ஜெனரேஷன் பாத்துட்டு இருக்காரு. நம்ம ஹோட்டலோட சிறப்பு என்ன? நம்ம வீடு எப்படியோ நம்ம கடை எப்படி, அவ்வளவுதான். இதுதான் நம்ம ஹோட்டலோட சிறப்பு. இன்னொரு சிறப்புன்னு சொல்லணும்னா எங்க வீட்டுல கிச்சன் கிடையாது. எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே 3 வேளை இங்கதான் சாப்பிடுறோம். எங்க குழந்தைங்க எல்லாருமே இங்கதான் சாப்பிடுறோம். இதுதான் நம்ம வீட்டோட சிறப்பு. இது நம்ம கடையோட சிறப்பு. இது கடைன்னு சொல்றதை விட நம்ம வீடுன்னு சொன்னா பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது எங்களுக்கு சோ எமோஷனலி கனெக்டடான ஒரு பிளேஸ் இது. அதாவது இவங்களோட 52 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. பட் ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டா 50 இயர்ஸா செலிப்ரேட் பண்றாங்க. இன்னைக்கு அன்பு மெஸ்ல இன்னைக்கு நம்ம லஞ்ச் சாப்பிட போறோம். என்ன சாப்பிடலாம்னு பார்க்கலாமா? காலையில 9 மணிக்கே இங்க பரோட்டா இருக்கும்னா இப்பயும் பரோட்டா இருக்கும்ல. ஆம்லெட், ஆஃப் பாயில், கரண்டி ஆம்லெட், கலக்கி குழம்பு கலக்கி, முட்டை பொரியல், அவியல், முட்டை குழம்பு, மசால், முட்டை மாஸ், சாப்பாடு, சீரக சம்பா சிக்கன், சீரக சம்பா மட்டன், முட்டை, சப்பாத்தி, பரோட்டா, கொத்து பரோட்டா, சிக்கன் கொத்து, வாழை இலை பரோட்டா அப்படின்னு போயினே இருக்கு. மீன் வறுவல், குழம்பு மீன், குடலு, சிக்கன் கிரேவி, சிக்கன் மிளகு, நாட்டுக்கோழி, மட்டனு, தலைக்கறி, நல்லி, மூளை, ஈரல், நண்டு, இறால்னு எனக்கு தெரிஞ்ச குழந்தைங்க ஒரு 30 ஐட்டம் இருக்கும். ஆனா 30 ஐட்டமே நான்வெஜ் ஐட்டம். 30 ஐட்டமே நான்வெஜ் ஐட்டம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லி, மட்டன் சுக்கா, சிந்தாமணி சிக்கன், ஈரல், போட்டி, பெப்பர் பிரியாணி இருக்கு. ஆனா பிரியாணியில ஆரம்பிக்கிறத விட்டுட்டு ஃபர்ஸ்ட் மீன் குழம்புல இருந்து போலாம். சீலான்னு நினைக்கிறேன்ல. அம்சமான மீன் குழம்பு. மீன் குழம்பு டாப்பா இருக்குன்னா மத்ததெல்லாம் சூப்பரா இருக்கு. வர்த் ட்ரைன். ஓகே, எக்ஸாக்டா எங்க இருக்காங்கன்னு சொல்றேன். மீன் குழம்பு ரொம்ப அருமையா இருக்கு. கள்ளக்குறிச்சி டோல்கேட் தாண்டின உடனே கள்ளக்குறிச்சி ஊருக்குள்ள போற வழியில பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே இருக்காங்க. சூப்பரா இருக்கு மீன் குழம்பு. மீன் குழம்பு முடிச்ச உடனே நம்ம மட்டனுக்கு ஷிஃப்ட் ஆகுறதா, சிக்கனுக்கு ஷிஃப்ட் ஆகுறதா? சிக்கன் சாப்பிடுறோம்.
இந்த எண்ணெய் ஃபிளேவர் அவ்வளவு சூப்பரா இருக்கு. அருமையான சிக்கன். சிந்தாமணி எல்லாம் தொட்டு சாப்பிட்ற ஐட்டம். ஈரல் எல்லாம் சாப்பிட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு. ஈரல் நல்லா இருக்கு, வீட்டுல செய்யற மாதிரியே இருக்கு. அதான் ரா ஸ்மெல்லே இல்லாம செஞ்சிருக்காங்க. மசாலா பெப்பர் எல்லாம் சூப்பரா போட்டு தரமா இருக்கு. இது போட்டி. யூஸ்வலா போட்டி எல்லா இடத்துலயும் கிடைக்காது, ஈரல் எல்லா இடத்துலயும் இருக்கும், போட்டி ரேரு. மட்டன் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அடுத்து நல்லி வேற இருக்கா, மட்டன் சுக்கா வேற இருக்கு. இருங்க, இந்த சிந்தாமணி ரசத்துக்கு சாப்பிடுவோம். ஓகே, நல்லி சாப்பிடுறேன். நல்லியும் நல்லி மசாலாவும் கருவேப்பிலையோட சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். என்ன ரீசெண்டா நான் நிறைய நல்லி சாப்பிட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. ரீசெண்டா நிறைய சாப்பிட்டேன். மசாலா செம்மையா இருக்கு அருண். நல்லியும் சூப்பரா இருக்கு. சிக்கன் மசாலாவை விட வர்ஸ்ட் ட்ரைங் திஸ் நல்லி. எவ்வளவு சாஃப்டா இருக்குல்ல. அதாவது பாக்குறதுக்கு தான் கிருத்திகா இவ்வளவு சாப்பிடுற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க பாக்கும்போது ஷார்ட்ல சாப்பிடுறேன்ல, அவ்வளவுதான் நான் சாப்பிடுவேனே. என் கூட இருக்கிறவங்களை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நான் சாப்பிடுறேன்னா அவங்க சாப்பிடுறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தொப்பை பெருசா இருக்கு, அவங்கதான் சாப்பிடுறாங்க. அப்படின்னா பரோட்டா சொல்லியிருக்கேன், அதனால நம்ம அதுக்குள்ள பிரியாணி சாப்பிட்டுட்டு பரோட்டாவை ட்ரை பண்ணலாம். ஏன்னா மட்டன் சுக்காக்கெல்லாம் பரோட்டா நல்லா இருக்கும். தேங்க்யூ சோ மச். ஏய், முந்திரி பருப்போட முட்டையோட வாங்க வாங்க வாங்க. ஏய், சுட சுட போட்டிருக்காங்க. பரோட்டாவை முதல்ல முடிச்சிடவா, ஒரு முட்டையை எடுத்துக்கிறேன். மை காட், இந்த பரோட்டா எதுக்கு வாங்கினேன் தெரியுமா? எதுக்கு தெரியுமா? மட்டன் சுக்காக்கு. பரோட்டா அவ்வளவு சாஃப்டா, இந்த மட்டன் சுக்கா எண்ணெயோட மட்டனும் வாவு காம்பினேஷன். பரோட்டாக்கு நாட்டுக்கோழி குழம்பு தராங்க, பெஸ்ட். இதுவே ஃபுல் ஆயிடுச்சு. நான் பிரியாணி சாப்பிட்டு கடைக்கு போறேன். மட்டன் குழம்பு சுட சுட சாப்பிட்டோம்னா அம்சமா இருந்தது. நல்லா தான் இருக்கும். ஆனா அடிச்ச உடனே அந்த சாப்பிட்ற ஃபீல், பிரியாணி அடிச்சு வச்சுன்னு வச்ச உடனே சாப்பிட்றது இன்னும் கிளாஸா இருக்கும். சரி, சோறு கூட சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு பிரியாணி ஆடி போய் சாப்பிட்றேன். சிக்கன் பிரியாணி நல்லா இருக்கு, எக்ஸலண்டா இருக்கு. நல்லா ஒரு ஊர்ல ஒரு பிரியாணி சாப்பிட்ற ஃபீல் அருமையா இருக்கு. அன்பு மெஸ் நிச்சயமா கள்ளக்குறிச்சியில நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு மெஸ்ஸா இருக்கும். உங்களுக்கு அன்பு மெஸ்ல என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு அன்பு மெஸ்ல இப்போதைக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா, நான் சாப்பிட்ட மீன் குழம்பு, பரோட்டா, அப்புறம் பிரியாணி, நல்லி எல்லாமே அருமையா இருந்துச்சு. இந்த ஈரல் போட்டி ஏன் சொல்லல நீங்க நினைக்கலாம், பிகாஸ் ஐ எம் நாட் த ஃபேன் ஆஃப் ஈரல் அண்ட் போட்டி. கொடுப்பாங்க, வீட்டுல செய்வாங்க, சாப்பிடுவேன், ஹோட்டல் போவாங்க, சாப்பிடுவேன், அவ்வளவுதான். பட் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் ஈரலும் போட்டி, அதனால நீங்களா கண்டிப்பா சாப்பிடணும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஈரல்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ரா ஸ்மெல் வரல. அது வரும் தான், நான் சாப்பிடவே மாட்டேன், பட் இங்க வரல. இது அப்படியே குடிச்சிட்டோம்னா செம்மையா இருக்கும். இந்த பரோட்டாவை முடிச்சிடுறேன். இந்த காடை சாப்பிடணும்ல, வெயிட் மினிட், இதுதான் பரோட்டாவையும் அந்த காடையும் சாப்பிட்டு வர இருந்துச்சு. எல்லா மசாலாவுமே இண்டிவிஜுவலா சரியா இருக்கும். காடை மசாலா அது ஒரு மாதிரி டேஸ்ட், மட்டன் சுக்கா ஒரு மாதிரி டேஸ்ட், சிக்கன்லயே 2 வெரைட்டி சிக்கன் சாப்பிட்டேன், அது வேற டேஸ்ட். நாட்டுக்கோழி குழம்பு இதையே குடிக்கலாம் போலயே. நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு சூப்பர். இந்த சிந்தாமணி சிக்கன் சாப்பிடவே இல்லை. ஓ மை காட், see this oil. இதுதான் அதோட ருசியே. கொஞ்சமா ஊத்திக்கப்பா, எண்ணெயிலேயே வறுத்திருப்பாங்கல்ல. சிந்தாமணி சிக்கன்றனால அந்த தேங்காய் சில்லோட சாப்பிட்டீங்கன்னா தான் அந்த சிக்கனுக்கு நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்ட். ஒரு நிமிஷம், பட்டை மட்டும் இருக்கு, அது மட்டும் தர்றேன். இந்த காம்பினேஷனும் நல்லா இருக்கும். எல்லா சைட் டிஷ்ஷஸ்லயும் பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் செமி கிரேவியா மாத்தி நம்மளுக்கு தெட்டல எடுத்து வந்து வைக்கிறாங்கல்ல, அப்பவும் அந்த சின்ன வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு எடுத்துட்டு வந்து வச்சு அதை சாப்பிடும் போது அந்த முறுமுறுன்னு கருவேப்பிலை சின்ன வெங்காயத்தோட சேர்த்து சாப்பிடும் போது வாவா இருக்கு. பக்கத்து டேபிள்ல கீ ரைஸ் சாப்பிட்டாங்க. அதாவது கீ ரைஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடாது,
நெய் சோறுன்னு சொல்லுவோம். அது பார்த்த உடனே கொஞ்சம் ஆசையா வந்தது. இந்த கப்ல டேஸ்ட்டுக்கு தரீங்களான்னு கேட்டு தரேன்ட்டாங்க. கள்ளக்குறிச்சியில 50 வருஷமா ஒரு மெஸ். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஊருங்க இருக்கும். ஆனா அங்க 30 வருஷமா பழைய மெஸ், ருசியான உணவு, நல்ல டேஸ்டா, ஹைஜீனிக்கா, இந்த மாதிரி நிறைய பேர் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க ஊர்னா உங்களுக்கு தான் தெரியும். அதனால நீங்க என்ன பண்ணணும், அந்த மெஸ் ட்ரை பண்ணணும்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வந்து ட்ரை பண்றேன். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். வெஜிடேரியன் நான் சாப்பிட மாட்டேன். தேங்க்ஸ் பிரதர். மீசோரோட காளான் கிரேவி எடுத்துட்டு வராங்க. நம்ம கிட்ட இங்க மட்டன் இருக்கு, சிக்கன் இருக்கு. நான் இதுக்கு காளான் கிரேவி சாப்பிடணும்னா வேண்டாம். சுட சுட இருக்கு. மட்டன் சுக்காவோட சாப்பிடும். மட்டன் சுக்கா வித் நெய் சோறு பெஸ்ட் காம்பினேஷன். மட்டன் சுக்கா எது கூட சாப்பிட்டாலும் பெஸ்ட் காம்பினேஷன் தான். நெய் சோறு அருமை. பட் மட்டன் எலும்பு வாயில போட்டேன். பிரியாணிக்கு பதிலாக நெய் சோறே வாங்கிருக்கலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கு. பிரியாணி நல்லா இருக்கு. பட் நெய் சோறு அப்படியே இந்த ஊர்ல எல்லாம் சாப்பிடுவாங்கல்ல நெய் சோறு, சின்ன சின்ன ஹோட்டல்ல எல்லாம் நெய் சோறு நிறைய இருக்கு. முக்கியமா நாகர்கோவில் இந்த மாதிரி மனமான நெய் சோறு அதுதான். இப்ப நான் என்ன பண்ண போறேன், எலும்பு ரசம் அதை குடிக்க போகிறேன். சூப்பரா இருக்கு. இது சூப்பாவே ஃபர்ஸ்ட் குடிச்சிருக்கலாம். ஏன் ரசமா கடைசியா கொடுத்தேன். இந்த முட்டையை விட்டேன் பாரு. எல்லாத்தையும் சாப்பிட்ட முட்டையை விட்டேன். பெப்பர் முட்டை பரவாயில்ல. இந்த முட்டையை சாப்பிட்டாலும் அந்த முட்டையை மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் அன்பு மெஸ் கள்ளக்குறிச்சி. லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். லொகேஷனை பார்த்துட்டு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்ரெடி நீங்க நிறைய பேர் சாப்பிட்டுருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா 52 வருஷமா இருக்காங்கல்ல, நிச்சயமா சாப்பிட்டுருப்பீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அவைலபிள். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 9 o'clock. 9 o'clock சுட சுட மட்டன் ஐட்டம்லாம் சாப்பிடலாமா. பரோட்டா ஐட்டம், தோசை, சப்பாத்தி இதெல்லாம் இருக்கும். அது கூட நான்வெஜ்ஜும் இருக்கும். மெயின் பில்லர் ஆஃப் அன்பு மெஸ் நம்ம கூட இருக்காங்க. அம்மா வணக்கம். உங்க பேரு வள்ளிக்கண்ணு. வள்ளிக்கண்ணு அழகா இருக்குல்ல பேரு, வள்ளிக்கண்ணு. நீங்க தானே அந்த பேனர்ல இருக்கு, போட்டோல இருக்கீங்க? ஆமா, நான் அன்பு மெஸ் தொடங்கி எத்தனை வருஷம் ஆகுது? எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? அன்பு மெஸ் தொடங்கி 52 வருஷம் ஆச்சு. எங்க அப்பா அம்மா அதை நடத்திட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வயசாயிடுச்சு, அவங்களால முடியல. நான் மூத்த பொண்ணு. எங்க அப்பா அந்த கரண்டி பிடிக்கையில என்னையும் கூட வச்சுக்கிட்டு எல்லாமே செஞ்சு காமிச்சாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்டும் அதுல அதிகம். நான் 8வது வரைக்கும் தான் படிச்சேன். அப்பா எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. 13 வயசுல நான் கிச்சனுக்குள்ளே போயிட்டேன். அஜினாமோட்டோ, சோடாப்பூலாம் போட்டு நம்ம செஞ்சோம்னா சாப்பாட்டை போட்டு நடுவுல மண்ணு எடுத்து வைக்கிற மாதிரி ஆயிரும். நம்ம தொழில்ல அந்த பழக்கம் மட்டும் இருக்கக்கூடாது. நல்லதை செஞ்சு நல்ல பேர் வாங்குங்க. காசு பணம் எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம்னு எங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாங்க இங்க வந்து ஒரு பரோட்டா 1 ரூபாய்க்கு கூட நாங்களே வித்திருக்கோம். நாங்க ஆரம்பிச்ச பிறகு இப்ப இன்னைக்கு ஒரு பரோட்டா நம்ம கடையில 20 ரூபா. அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். 1 ரூபாய்க்கு பரோட்டா வித்த கடை இன்னைக்கு 20 ரூபா பரோட்டா விக்கிறோம். ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிடணும்னா கள்ளக்குறிச்சியில அன்பு மெஸ். என்ன ரொம்ப பிடிக்கும்? அவங்களோட பிரியாணி, லிவர், அப்புறம் நாட்டுக்கோழி எல்லாமே எனக்கு பிடிச்சது இதெல்லாம். ஆனா எல்லாருமே ஓவரால் டேஸ்ட் நல்லா இருக்கு. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சீரக சம்பா தான் போடுறாங்க. எனக்கு மட்டன் பிரியாணி ஸ்பெஷலி கொஞ்சம் நல்லா பிடிக்கும். காலை கிரேவி கொஞ்சம் நல்லா சூப்பரா இருக்குங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். அதாவது பழைய பொருள் கொடுத்து சாதம் பழசு அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்காது. எல்லாமே ஃப்ரெஷ் ஐட்டம். நாட்டுக்கோழி பிடிக்கும். நாட்டுக்கோழி பரோட்டா பிடிக்கும். ஈவினிங் ஸ்பெஷல் வந்து மட்டன் இலை பரோட்டா, சிக்கன் இலை பரோட்டா ஸ்பெஷலா இருக்கும். ஈவினிங்ல இலை பரோட்டாலாம் ஸ்பெஷல். கொத்து பரோட்டா, சிக்கன் கொத்து பரோட்டா, மட்டன் கறி தோசை, இந்த மாதிரி ஸ்பெஷல் ஈவினிங் எல்லாமே டிஃபன் ஐட்டம்ஸா இருக்கும். பிரியாணி கிடைக்குமா? கிடைக்கும். சிக்கன் மட்டன் சண்டே சாட்டர்டே சாப்பிடும். சூப்பர். ஒரு தரமான சாப்பாடு கள்ளக்குறிச்சியில இன்னைக்கு சாப்பிட்டுருக்கோம் அன்பு மெஸ்ல. முக்கியமா எனக்கு அவங்க கிட்ட பிடிச்சிருந்தது எல்லாமே அவங்களே ஓன் மசாலான்னு சொன்னது. பட் அந்த மசாலால ஒண்ணுலயே ஒரு வெரைட்டி காமிச்சாங்க பாருங்க, அதுதான் செம்மையா இருந்துச்சு. எல்லாமே சின்ன வெங்காயம் போட்டு ப்ராப்பரா சூப்பரா சமைக்கிறாங்க. ஆனா வீட்டுக்கே சாப்பாடு இங்கதான், டெய்லி இங்கதான் சாப்பிடுறாங்கன்னா அவங்க ஃபுட் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது சாப்பிட்டவங்க எல்லாரும் சொல்லும் போது இன்னும் அருமையா இருந்தது. கள்ளக்குறிச்சியில எங்க இருக்காங்க எக்ஸாக்டா அப்படின்ற டிஸ்கிரிப்ஷன்ல லொகேஷன் இருக்கும். ஸோ போட்டுட்டு நீங்க வரலாம். கள்ளக்குறிச்சி டோல் தாண்டோன்னு லொகேஷன் ஆன் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் 2 minutes டிரைவ்ல இங்க வந்துடலாம் அன்பு மெஸ்க்கு. இந்த வீடியோ நிச்சயமா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யூடியூப் சேனல் டேஸ்ட் வித் லைக் கமெண்ட் ஷேர் கூட செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.